ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷரா யூடியூப் சேனல். இன்றைக்கி சுவையான சிக்கன் பிரியாணி தான் சீரக சம்பா அரிசியில் செய்கிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாய் வச்சு 2 ஸ்பூன் கடலெண்ணெய், 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகவும் 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் எடுத்து ஸ்லேஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பெரிய வெங்காயத்தையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர் மாறுற வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு வணக்கணும். பிரியாணியே வந்து நம்ம மேக்ஸிமம் லோ ஃப்ளேம்லேயே பண்ணும்போது அடியும் பிடிக்காது, டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. பெரிய வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வணக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் வந்து சின்ன ஸ்பூனில் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வணக்கிக்கலாம். நல்லா வணங்கவும் பெரிய ஒரு தக்காளி பழம் எடுத்திருக்கேன். தக்காளி பழம் வந்து 1 போதும். ஏன்னா பிரியாணிக்கு வந்து தக்காளி அதிகம் சேர்க்கக்கூடாது, தயிர் லெமன்லாம் நம்ம சேர்க்குறதுனால. ஒரு தக்காளி பழம், 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கவும் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா வந்து 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணங்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். இந்த மசாலா வந்து எப்படின்னா, சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம், பூண்டு, இஞ்சி எல்லாம் அளவுகள் வேணும்னா டிப்ஸ் நான் வந்து உங்களுக்கு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணுறேன், வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மசாலா அரைச்சி இந்த பிரியாணி செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் வீட்டில் எப்போயுமே இதுதான் செய்வேன். உங்களுக்கு இந்த மசாலா என்னென்ன சேர்த்துருக்கோம், எவ்வளோ அளவுன்னு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணுறேன். நல்லா அதை மசாலாவை சேர்த்து நல்லா வணக்கிட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலையும் புதினாவும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். வணக்கிட்டு கொஞ்சமாக தயிர் வந்து புளிப்பு இல்லாமல் தயிர் சேர்த்துக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். வணக்கி விட்டு நம்ம இப்போ கழுவி வச்சுருக்கோம் பார்த்திங்களா சிக்கனு, ஆல்ரெடி மஞ்சள் எல்லாம் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே விடக்கூடாதுங்க, ஏன்னா அது ஆல்ரெடி அதுலேயே தண்ணி இருக்கும் சிக்கன்லேயே. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே வணக்கி விட்டுக்கலாம். அந்த மசாலா எல்லாம் சிக்கனில் நல்லா சேர்கிற வரைக்கும் வணக்கிட்டு இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு காரம்லாம் உங்கள் தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு, இப்போ நான் ஒரு டம்ளர் சீரக சம்பா அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க. நான் இப்போ வந்து இப்போ 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிச்சதும் இப்போ அரிசி சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்துட்டு போட்டு கிண்டக்கூடாது, லைட்டாக மட்டும் கிளறி விடணுங்க. கிளறி விட்டு, ஏன்னா அடிக்கடி கிண்டக்கூடாது, லைட்டாக மட்டும் கிளறி விட்டு இப்போ வந்து நம்ம வந்து மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். நம்ம இது வந்து தம் போட்டு தான் செய்ய போகிறோம். அதனால் இதை வந்து நம்ம வந்து விசில் எதுவும் விடாமல் கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேகவும் நம்ம அதுக்கப்புறம் தம் போட்டுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் விட்டுடலாம். விட்டுட்டு திரும்ப நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நல்லா தண்ணி வற்றினதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுக்கலாம். உங்களுக்கு இதோட அளவு, ரெசிபியோட அளவெல்லாம் கரெக்டான அளவு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஒவ்வொன்றும் எவ்வளோ அளவில் சேர்த்துருக்கோன்றதை நான் உங்களுக்கு வீடியோ ஒன்று ரெடி பண்ணி அனுப்புகிறேன். அது பக்கத்துலேயே 65க்கு நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தம் போடுறதுக்கு முன்னாடி 65க்கு மசாலாலாம் தடவி வச்சுருக்கு, 65 போட்டுடலாம். இப்போ தம் போடுறது எப்படின்னா, இப்போ நாங்கள் கீழே வந்து தோசைக்கல் வச்சு கேஸ்கட்டில் அந்த மேலே இருக்க கேஸ்கட்டு அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம தம் போடணும். ஒரு 10 நிமிஷம்தான். சுவையான சிக்கன் பிரியாணியும் சிக்கன் கிரேவி, சிக்கன் 65 எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.
நான் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.